இந்த வீடியோவில் நம்ம புது BMW GS 310 வண்டிக்கு கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சில ஐட்டம்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் அதில் ஒன்று தான். ஹைப்பர் ரைடரில் கிராஷ் கார்டு வாங்கியிருந்தோம். இது போய் நம்ம மெக்கானிக் கிட்ட கொடுத்து இப்போ நம்ம புது BMWவில் ஃபிட் பண்ணுவோம். இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது தெரியல, பாக்ஸ் பெருசாக இருக்குது, அந்த பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் மெக்கானிக் கிட்ட இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். இதில் என்ன இருக்குது? 2 பீஸ் தான் இருக்குது. 2 பீஸா? கிளாம்பு கொடுத்துருப்பான். உள்ள ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், பாருங்க. எல்லாம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ நோட் இதெல்லாம் இதில் இருக்கு. நல்ல ஹெவியாக தான் இருக்குது. எப்படி இன்னும் காட்டு பார்க்குறேன். பார்த்தா தெரியும். வேர்ல்டு கிட்டே இருக்குது. நம்ம தலைவர் மாட்டுறாரு. ஓகே, தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், போடணும். கிராஷ் கார்டு இந்த வெஹிக்கிளில் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டீடியஸான ப்ராசஸ்ஸு. நான் ஹைப்பர் ரைடரோட 310 GSக்கான கிராஷ் கார்டு தான் வாங்கியிருந்தேன். அந்த கிராஷ் கார்டு ஃபிட்டிங் தான் டீட்டெயில்டாக இங்கே பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய பேர் சஜஷன்ஸும் பண்ணாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேரியண்ட் வாங்கிக்கோ, அது ரஸ்ட் ஆகாது, லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம யூடியூப் நண்பருமே அதை தான் சஜஸ்ட் பண்ணார். பட் நான் ஏன் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டை வாங்கினேன்னா நிதி பற்றாக்குறை. அது ஒரு பக்கம் இருக்கட்டோங்க, அதுவுமே காரணம். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெர்ஷனு கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் வருது. அதோட ப்ரைஸில் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக வாங்கணும்னா இதை bandidos.comல வாங்கலாம். இருக்கிறதுலே அல்டிமேட் குவாலிட்டி அதுதான். BMWவில் நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு பார்த்தா கூட உங்களுக்கு லோவர் கிராஷ் கார்டு, இன்ஜின் கிராஷ் கார்டு மட்டும்தான் கிடைக்கும். அதுவுமே கிட்டத்தட்ட 15,000 காஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. அதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் bandidospitstop.comல 20,000 to 22,000 கிட்ட வரும். அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் செட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஹைப்பர் ரைடர் கிராஷ் கார்டு நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இது அடிஷ்னலாக ஒரு வித் கவர் பண்ணோம். வித் கிராஷ் கார்டு ஸ்லைடர்ஸோட வருது. ஸோ இன்னும் ஒரு பெரிய ஏரியா இதை கவர் பண்ணோம். மற்ற கிராஷ் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா பாடியை ஒட்டி வரா மாதிரி தான் இருக்குது நிறைய மாடல்ஸு, இன்க்ளூடிங் பேண்டிடாஸ் பிட் ஸ்டாப்போட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் சேர்த்து. அதனால எனக்கு ஒரு தயக்கம். இந்த பர்டிகுலர் மாடல் வாங்கிட்டேன். உண்மையிலேயே ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த ஒரு ப்ராடரான பல்கியர் லுக்கு கிடச்சிருக்கு. என் மைண்டில் இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற ஒரு லுக்கு வந்துடுச்சு. அதுக்காக தான் நான் ஹைப்பர் ரைடர் ஆர்டர் பண்ணேன். இப்போ வாங்க அதோட ஃபிட்டிங்கை பார்க்கலாம். எப்படியோ ஒரு போராட்டம் போராடி ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவே ஃபிட் பண்ணிட்டோம். இது நம்ம தலை தான், இவர் எப்பானாலும் பண்ணி கொடுப்பாரு. ஓகேல தலை, பண்ணா பண்ணிடுவீங்க. சிரிக்காதீங்க, சம்மதம் அவ்வளோதான். அவர் ஓகே சொல்லிட்டாரு, வெக்கப்படுறாரு. ஓகே, டன். கடை
நம்ம வைல்ட் லைஃப் கண்டென்ட் கூடவே பைக் ரிலேட்டட் வீடியோஸும் கொஞ்ச நாளைக்கு வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். Until then, it's a bye from How Rhythm Explore. Tada bye and see you.